எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் குற்ற பரம்பரை பகுதி 14. ஆம்பளைகளை எல்லாம் உச்சினத்தத்துக்கு அனுப்பிவிட்டு கூழாணி கிழவி கூட ஒரு கோழி தூக்கம் போட்டு விட்டாள். வெள்ளையம்மாவுக்கு பொட்டு தூக்கம் கிடையாது. நோட்டம் பார்த்து வந்து சொன்ன இடம் சரியான இடம்தானா? நேத்து மாதிரி இன்னைக்கும் குறி தப்பி இருந்தா நம்ம இனத்துக்கே இழுக்கு. உயிரோட இருக்க நியாயம் இல்ல. அரளிக்காயை அரைச்சு குடிச்சிட்டு சாக வேண்டியதுதான். வெள்ளையம்மா படுத்த வாக்கில் உருகுலைந்து கொண்டிருந்தாள். ஓலை தடுக்கில் படுத்து கிடந்த சிட்டு தூக்க கலக்கத்திலேயே, ஏ மச்சான், என்னை குதிரையில ஏத்திட்டு போ என்று புலம்பினாள். வில்லாயுதத்தின் மேல் சிட்டு கிறுக்கு கொண்டு அலைவதை நினைத்து வெள்ளையம்மா சிரித்து கொண்டாள். அடியே சிட்டு, எங்க அண்ணன் மகனுக்கு நீதான் மாப்பிளக்காரி. சாதி வழக்கப்படி உன் கழுத்துல தான் அவன் தாலி கட்டி ஆகணும். அதுக்கெல்லாம் நேரங்காலம் வரணும். நிம்மதியா தூங்கு. வெள்ளையம்மா சின்ன வயசுலேயே கைம்பெண்ணானவள். குதிரைவாள் ரோமத்தில் 2 பாசி கோர்த்து தொங்கும். அதுதான் கொம்போதி தாலி. புருஷன் இருளாண்டி காட்டுக்குள் குதிரைக்காரனால் குத்துப்பட்டு செத்தபோது பிணத்தை கூட தூக்காமல் வந்தாச்சு. இந்த சனம் குத்துப்பட்டு வெட்டுப்பட்டு பாம்பு கடிச்சு செத்தாத்தான் உண்டு. நோயில படுத்து யாரும் செத்ததில்ல. இருளாண்டி செத்தபோது சிட்டு கை குழந்த, தலப்புள்ள நரிவேலு ஊமை. கொம்போதியில் வந்து குடியேறியதும் அண்ணன் வேயண்ணா கேட்டார், ஏம்மா வெள்ளையம்மா, கழுவனை கட்டிக்கிறியா? வெள்ளையம்மா முடியாதுன்னு சொல்லிட்டா. பெண்கள் எல்லாம் அணைவாக உட்கார்ந்து, அடியே வெள்ளையம்மா, நம்ம அறுத்து கட்டுற கூட்டம்தான். இந்த சின்ன வயசுல உனக்கு ஆம்பளை துணை வேணாமா என்றார்கள். வேணாம், ஒரு வீர வாங்கிட்ட நாங்கண்ட சோகம் போதும். செத்துப்போன புருஷன் நினைவோடு புரண்டு படுத்தாள். கையெட்டும் தூரத்தில் படுத்திருந்த மகள் சிட்டுவின் நெற்றியை தடவி கொடுத்தாள். மகளை அன்னமகனுக்கு கட்டி வச்சு கண்ணழகு பார்க்கணும். மகன் அறிவியலுக்கு அன்னமயிலுதான். மந்தையில் மணிச்சத்தம் கேட்டது. ஆத்தாடி, ஆம்பளைய வந்தாச்சு போலிருக்கே. வாரி சுருட்டி எழுந்த வெள்ளையம்மா சிட்டுவை அடித்து எழுப்பினாள். கொண்டையை அள்ளி முடிந்து கொண்டே கோயிலுக்கு ஓடி வந்தாள். கூட்டத்துக்குள் நரிவேலுவின் தலையில் தங்க கவசம் போட்ட வடிவான பெட்டி இருந்தது. கண்டதும் நிம்மதி விட்டு போனாள். மணிகள் முழங்கின. கூழாணி குளவையிட்டாள். வில்லாயுதம் கூட்டத்தை விட்டு நழுவினான். வீட்டை நோக்கி வேகமாக போய்க் கொண்டிருந்தவனின் எதிரே சிட்டு வந்து கொண்டிருந்தாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஊரே கோயிலில் நின்றது. ஓடிப்போய் வில்லாயுதத்தை இறுக்கி கட்டி பிடித்து கழுத்தை கவ்வினாள். சீ சீ சீ, கழுவ விடு. வில்லாயுதம் தடுமாறி போனான். கன்னம் உதடெல்லாம் கடித்து துளைத்து விட்டாள். மீளும் முன் வில்லாயுதத்துக்கு பெரும்பாடாகி போனது. இன்னைக்கு இது போதும் மச்சான். உதடுகளை துடைத்து கொண்டு கோயிலுக்கு ஓடினாள். குலசாமி முன்னால் பெட்டி இறக்கப்பட்டது. வேயண்ணாவுக்கு அருகில் வையத்துறை நின்று கொண்டிருந்தான். கழுவன் சுழற்கம்பியால் பெட்டியை திறந்தான். பெட்டி நிறைய வைர அட்டியல்கள், வைர வளையல்கள், கம்மல், பவள மோதிரங்கள், வடம்படமாய் தங்கச் சங்கிலிகள், கால் தண்டைகள், ஒவ்வொரு ஆபரணமாய் கையில் எடுத்து முகம் சுழித்து பார்த்து கொண்டிருந்த கூழாணி இடுப்பு ஒட்டியானம் ஒன்றை மட்டும் எடுத்து பூசாரியிடம் கொடுத்தாள். குலசாமி கழுத்துல மாட்டு, மற்றதையெல்லாம் உள்ளே போட்டு பெட்டியை மூட போனாள். ஒரு சிறுமி கை நுழைத்து ஒற்றை வட சங்கிலி ஒன்றை எடுத்து கழுத்தோரம் கொண்டு போனாள். கூழாணி சிறுமியின் கையில் ஓங்கி ஒரு போடு போட்டாள். நமக்கதுக்கு இதெல்லாம்? சங்கிலியை பிடுங்கி பெட்டிக்குள் போட்டு மூடினாள். பெருநாளிலிருந்து கொம்போதி நோக்கி நீண்டு கிடக்கும் பாதையில் வியாபாரி பச்சை முத்து தோளில் கோணிச்சாக்கோடு வந்து கொண்டிருந்தான். வீட்டு வாசலில் நின்ற வையத்துறையை வேயண்ணா அழைத்தார். வையத்துறை, உள்ள வாப்பா. திண்ணையில் கழுகு மட்டும் உட்கார்ந்திருந்தது. வில்லாயுதத்தை காணோம். வையத்துறை திண்ணையில் இறக்கி வைத்த நகைப்பெட்டியின் மீது கழுகு ஏறி உட்கார்ந்து கொண்டது. வாசலுக்கு வந்த அங்கம்மா, வையத்துற வாப்பா சாப்பிட என்றபடி உள்ளே போனாள். வேயண்ணா அங்கம்மாவிடம், வில்லாயுதம் பயல எங்க என்றார். வில்லாயுதம் வந்ததும் வராததுமா குதிரையை அவுத்தான், மான தூக்கிட்டு போயிட்டான். ஒரு வா கஞ்சி குடிக்கல. நடுக்கூடத்தில் 2 தட்டுகளில் சோற்றை அள்ளி போட்டுக்கொண்டே சொன்னாள் அங்கம்மா. அன்னமையில் கொண்டு வந்த செம்பு தண்ணீரை வாங்கி வையத்துறை கால் அலம்பிவிட்டு கூடத்துக்குள் வந்தான். பச்சைமுத்து கோணிச்சாக்கோடு ஊரணிக்கரை ஏறிக்கொண்டிருந்தான். அரைத்த சந்தனமாய் குழைந்து கிடந்தாள் வஜ்ராயினி. மானை பறிகொடுத்ததிலிருந்து அவள் ஆகாரம் எடுத்துக்கொள்ளவில்லை. சம்பங்கி ஆற்றை பார்த்த பீடத்தின் மீதிருந்த வீணையின் மேல் வலது கையை போர்த்தி உணர்வற்று படுத்திருந்தாள். வில்லாயுதம் மறுத்த வீணையின் நரம்புகளை கூட ஹசார்தினார்தான் முறுக்கி கட்டியிருந்தான். வில்லாயுதம் குடிலுக்குள் வந்து போன தடத்தை மறைக்க ஹசார்தினார் சிரமப்பட வேண்டியிருந்தது. நாகமுனி எதையும் மோப்பத்தில் கண்டுகொள்வான். அதை முறிக்கவல்ல காட்டு மூலிகைகளை அரைத்து குடில் முழுவதும் தெளித்து விட்டால் ஹசார்தினார் குடம்குடமாய் நீர் ஊற்றி கழுவி விட்டிருந்தான். பொழுதெல்லாம் வனம் ஓடி அலைந்து திரும்பிய நாகமுனி குடிலுக்குள் நுழைந்ததும்
முகம் சுழிக்க சுகவீனப்பட்டிருக்கும் வஜ்ராயினிக்காக மருந்து அரைப்பது போல பாவனை செய்து நாகமுனியின் கவனத்தை ஹசார்தினார் திசை திருப்பிவிட்டான். எவ்வளவு கெஞ்சியும் வஜ்ராயினி உண்ண மறுத்தாள். மானை களவு கொடுத்த சோகம் ஒருபுறம், தன் பருவ நரம்புகளை விரல் தீண்டி மீட்டி உணர்வு அறியாத உச்சிக்கு கொண்டு போன அந்த கள்வன் இன்னதென அறியும் முன் தன்னை வீழ்த்திவிட்டு போனதால் உண்டான காயம் ஒருபுறம். வஜ்ராயினியின் மனக்கோணல் எதனால் என ஹசார்தினாருக்கு தெரியும். குதிரை ஏறி போனவன் முகம் காட்டாமலேயே போனதுதான் வஜ்ராயினியை வதைக்கிறது. பருவம் அப்படி. அவன் திரும்பி வராமல் இருப்பதுதான் நல்லது. வந்தால் இளகிப் போயிருக்கும் வஜ்ராயினியின் மனது பிசகிப் போகலாம். கண்ணிமைக்கு கேடு நேருமானால் நாகமுனி நாள் குறிக்காமலேயே எல்லோரையும் கொள்ளுவான். ஹசார்தினார் கையூன்றி எழுந்தான். ஒரு குடுவையை எடுத்துக்கொண்டு சம்பங்கி ஆற்றில் நீர் கொண்டு வர படி இறங்கினான். நாவல் மரங்களுக்கு ஊடாக வந்து கொண்டிருந்த வில்லாயுதம் குடிலை விட்டு வெகு தூரத்திலேயே குதிரையை நிறுத்தினான். தோளில் தலை தொங்கிக் கொண்டிருந்த மான் காற்றில் வஜ்ராயினியின் வாசனையை நுகர்ந்ததும் தலை தூக்கி குடிலை பார்த்தது. நாவல் மரத்தில் குதிரையை பிணைத்தான் வில்லாயுதம். தோளில் மானோடு குடிலை நோக்கி மெல்ல நடந்தான். ஹசார்தினார் ஆற்றங்கரை படியிறங்கி போய்க் கொண்டிருந்தான். வில்லாயுதம் குடிலின் படியேறினான். அரைவாதி திறந்திருந்த குடிலின் வாசல் வழியாக உள்ளே பார்த்தான். சம்பங்கி ஆற்றை பார்த்தவாறு வீணையின் அருகே படுத்திருந்த வஜ்ராயினி சின்னதாய் நெளிந்தாள். வாசல் ஓரம் குத்துக்காலிட்டு இடது கையால் மானை அணைத்தபடி அமர்ந்தவன் ஒரு சிறு கல் உருண்டையை எடுத்து பதற்றத்தோடு வஜ்ராயினியின் மீது விட்டெறிந்தான். கல் குறி தவறி வீணையின் தந்திகளில் பட்டதும் நாதம் தெரித்தது. ஒற்றை புள்ளியில் உயிர் கூடி விருட்டனை எழுந்தாள் வஜ்ராயினி. கையணவில் இருந்த மானை குடிலுக்குள் தள்ளிவிட்டான். துள்ளிப்போன மான் வஜ்ராயினியின் கழுத்தோடு முகம் தடவியது. அணைத்து கொண்டாள். வில்லாயுதத்தை வெளிவாங்காமல் பார்த்தாள். இந்த தீச்சுருளா நேற்று பதறி ஓடியது? இந்த பருத்த புஜங்களிலா என் மான் படுத்து வந்தது? முகத்தில் விழும் முடியை ஒதுக்கிவிடும் இந்த விரல்களா என் நரம்புகளை தீண்டி மீட்டியது? மானை நழுவ விட்டாள். வெளியே ஓடியது. வில்லாயுதத்தின் மூலவேர்கள் இளகின. காட்டு நரம்புகள் தளர்ந்தன. குடிலின் பூசி மொழுகிய தரையில் வில்லாயுதத்தின் விரல்கள் மெல்ல முன்னேறி ஊர்ந்தன. இசைவாய் வஜ்ராயினியின் கன்னி மேனி வாசலை நோக்கி அசைந்தது. குடுவை தண்ணீரை இடுப்போடு அணைத்து கொண்டு ஹசார்தினார் ஆற்றங்கரை படியேறி வந்து கொண்டிருந்தான். பகுதி 15. வையத்துறையை வாய்க்கு வாய் புகழ்ந்து கொண்டிருந்தார் வேயண்ணா. 2 பேருக்கும் கரியையும் சோற்றையும் அங்கம்மா அள்ளி அள்ளி வைத்தாள். அன்னமையில் ஓரத்தில் நின்று ஐயா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். நகைப்பெட்டியோட உச்சுநத்தம் விட்டு கிளம்புற நேரத்துல ஊரே திரண்டு வந்துருச்சு. பெட்டிக்கு முன்னால வையத்துறையும் வில்லாயுதமும் போறானுங்க. பின்னால நான் வர்றேன். திரண்டு வந்தவங்க 200 பேரு, நாங்க 20 பேரு. கூட்டத்தை கண்டதும் தொழிலுக்கு இழுக்கு வந்துருமேன்னு நான் கூட பதறி போனேன். வையத்துறை சுதாரிச்சு வேல்கம்பால ஒருத்தனை விழுத்தாட்டுனா. அப்புறம் வில்லாயுதம் ஒருத்தனை கை வச்சான். கூட்டம் பதறி பின்வாங்கிருச்சு. இந்த தொழிலுக்கு அந்த சுதாரிப்பு தான் வேணும். கழகத்துல கை முந்தணும் என்றபடி இடது கை வாக்கில் அமர்ந்திருந்த வையத்துறையின் தோளில் தட்டி கொடுத்தார் வேயண்ணா. மானத்தை காப்பாத்திட்டான் வையத்துறை. ஒரு கை சோற்றை அள்ளினார். அகப்பை நிறைய கரியை அள்ளி அங்கம்மா வையத்துறையின் தட்டில் இட்டாள். போதும் அத்தா. வாய் நிறைய சோற்றோடு அகப்பையை தடுத்தான் வையத்துறை. சாப்பிடுப்பா. மறுபடியும் அகப்பையால் கரியை கோதினாள். கொண்டு வந்த செம்பு தண்ணீரை வையத்துறையின் முன் வைக்க குனிந்த அன்னமயிலின் கழுத்தில் ஒரு தழும்பு கிடந்தது. ஓநாயின் பல்வதிந்த தழும்பு. அங்கம்மாவுக்கு பழைய நினைவு ஓடியது. கொம்பூதியிலிருந்து குடியமர்ந்த நேரம். வீடு வாசல் எதுவும் கிடையாது. ஓலை குடிசைகளை போட்டு உட்கார பெரும்பச்சேரி சனங்கள்தான் உதவியது. கொம்பூதிக்கு வந்தபின் பிறந்தவள் அன்னமயில். வையத்துறை இங்கேதான் கிடப்பான். பெரும்பச்சேரி போக மாட்டான். அப்பன் திருவேட்டை வந்து இழுத்து கொண்டு போனால்தான் உண்டு. வில்லாயுதத்தை பிரியாமல் திரிவான் வையத்துறை. ஒரு நாள் ராத்திரி ஆம்பளைக தொழிலுக்கு போயிட்டாங்க. அன்னமயில் 6-7 மாச குழந்தை. ஓலை குடிசைக்குள்ள ஒரு பக்கம் அங்கம்மாவும் பச்சை குழந்தை அன்னமயிலும் படுத்திருக்க, கொஞ்சம் தள்ளி வையத்துறையும் வில்லாயுதமும் படுத்திருந்தானுங்க. சாமத்துல ஓலைய விலைக்கு உள்ள நுழைஞ்ச ஒரு ஓனாயி தூங்கி கிடந்த பச்சை மண்ணை கத்த விடாம கழுத்தை கவ்வி இழுத்துக்கிட்டு போச்சு. போற போக்குல குழந்தை வையத்துறை மேல உரசமும் முழிச்சிட்டான். ஓனாய பார்த்தவன் கத்தல கதறல. கைவாக்குல கிடந்த வளரியை எடுத்து குறிபார்த்து ஒரே எரி. புள்ளைய போட்டுட்டு ஓனாய் ஊளையோட ஓடி போச்சு. அன்னமயிலோட உயிரை காப்பாத்தினவனும் வையத்துறை தான். ஓனாய் பல்வட்ட இடம்தான் அன்னமயில் கழுத்துல தழும்பா கிடக்குது. கழுத்து தழும்பை தடவுகின்ற போதெல்லாம் அன்னமயிலுக்கு வையத்துறை ஞாபகம்தான் வரும்.
குடிலின் பூசி மெழுகிய தரையில் வில்லாயுதத்தின் விரல்கள் மெல்ல ஊர்ந்து போக இசைவாய் வஜ்ராயினியின் தேனடை மேனி முன்னே அசைந்தது. இடைவெளி நெருப்பாய் தகித்தது. வீணையின் தந்திகளில் காற்று படர்ந்து இசைத்தது. விறு என ஒரு உள்நாதம் ஸ்ருதியை உயர்த்தி கொண்டே போனது. சம்பங்கி ஆறு ஓர் ஆரவாரத்துக்காக அமைதி காத்தது. படுக்கையாய் விரிய ஆற்றங்கரை கொடிமலர்கள் போட்டி போட்டன. அவயங்கள் எல்லாம் தகனத்துக்கு ஆயத்தமாயின. குடிசையின் அஸ்திவாரங்கள் எல்லாம் முடிந்த மட்டும் வலுவாய் காலூன்றி நின்றன. இருவருக்கும் இருந்த சின்ன இடைவெளியில் தீ எரிந்தது. வஜ்ராயினி, மான் வந்துருச்சு. குடுவை தண்ணீரோடு கத்திக்கொண்டே படியேறி ஓடி வந்தான் ஹசார்தினார். கையூன்றி எழுந்த வில்லாயுதம் வெளியேறினான். குடிலின் முற்றத்திலிருந்து தாவி குதித்தவன் முகத்தை ஹசார்தினார் பார்த்து விட்டான். கேடு நெருங்கிவிட்டது. நெஞ்சமெல்லாம் பதைவதைத்தான் ஹசார்தினார். வாசல் பக்கம் அங்கம்மா ஆந்தி பார்த்தாள். கும்புறேன் தாயி, பெருநாளி பச்சைமுத்து வந்திருக்கேன். கக்கட்டில் கோணிச்சாக்கை இடுக்கி இருந்தான். வாப்பா பச்சைமுத்து. ஆமாம் தாயி. திண்ணையில் இருந்த பெட்டியையும் பெட்டியின் மேல் இருந்த கழுகையும் பார்த்த பச்சை முத்துவுக்கு கையெல்லாம் முணுமுணுத்தது. யாரவன், பச்சைமுத்தா? ஆமா ஐயா. தலை நீட்டி உள்ளே பார்த்தான். வேயண்ணாவும் வையத்துறையும் அருகருகே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அது யாரு, பெரும்பச்சேரியானா? முகம் சுளித்தான் பச்சை முத்து. எப்பா பச்சைமுத்து, உனக்கு ஏன் மூஞ்சி கோணுது? ஒன்றும் இல்லதாயி. ஐயா எவ்வளவு பெரிய மனுஷன். அவருக்கு சமத்தையா உள் வீட்டுக்குள்ள இவனை உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு, அதுதான், வேற ஒன்றும் இல்லதாயி. வேயண்ணாவுக்கு சுரீர் என்றது. தண்ணீர் செம்பை எடுத்து வாசலை பார்த்து வீசினார். செம்பு கதவில் பட்டு தெருவுக்கு ஓடியது. ஏய் பச்சைமுத்து, இந்த வேலையெல்லாம் பெருநாளையோட நிறுத்திக்கோ. இவன் யாரு? இவனுக்கும் கொம்போதிக்கும் உள்ள தொடுப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஓரக்கரையில் ஒதுங்கி கிடந்த எங்க சனத்தை எல்லாம் உசுப்பி உசுறு உண்டாக்கி கொம்பூதியை காட்டி குடி ஊண்டி வச்சதெல்லாம் இவனும் பெரும்பச்சேரி சனமும் தான். அந்த தைரியமும் இரக்கமும் வேறு எவனுக்காவது உண்டா? கை கழுவி விட்டு எழுந்தார் வேயண்ணா. பச்சை முத்து குலை பதறிப்போனான். என் மகன் வில்லாயுதம் கூட எனக்கு சமத்தையா உட்கார முடியாது. பையத்துறை ஒருத்தந்தான் உட்கார முடியும். சொல்லும் போதே நன்றி பெருக்கில் வேயண்ணா தழும்பி போனார். எங்களால இவனுக்கு கிடைச்சது ரத்தமும் காயமும் தான். பெரும்பச்சேரி ஜனத்துக்கு எதுவுமே செய்யல. ஐயா மன்னிச்சுக்குங்க சாமி, மன்னிச்சுக்குங்க. வேயண்ணா வாசலில் கழற்றி போட்ட செருப்புகளை தொட்டு தொட்டு கும்பிட்டான் பச்சை முத்து. திண்ணையில் வந்து வேயண்ணா அமர்ந்தார். பெருநாளிலிருந்து வரும்போதே வேயண்ணாவுக்கு பிடித்த சுருட்டு வெற்றிலை பாக்குகளை ஒரு ஓலை கொட்டான் நிறைய வாங்கி வந்தான். வேயண்ணா காலடியில் அமர்ந்து வெற்றிலை காம்புகளை கிள்ளி சுண்ணாம்பு தடவி கொடுக்க ஆரம்பித்தான் பச்சை முத்து. அவன் கண்ணெல்லாம் பெட்டியின் மீது இருந்தது. ஒரு வண்டி நிறைய தவசம் தானியமெல்லாம் நேத்தே அனுப்பி வச்சுட்டேங்கயா. தாம்பூலத்தை நீட்டினான். எல்லாம் வந்துருச்சு என்றவர் சுருட்டை பற்ற வைத்து கொண்டே, பச்சைமுத்து, நீ சொன்ன மாதிரி உச்சினத்தம்பட்டியை கொண்டு வந்தாச்சு, எடுத்துக்கோ என்றார். சுருட்டு புகையை இழுத்து ஊதியபடி. வாயெல்லாம் பல் நிறைய, ஐயா வச்ச குறி தப்புமா என்றவன் பெட்டி மேல கழுகு ஈன குரலில் இழுத்தான். ஈரக்கையை துடைத்தபடி வாசலுக்கு வந்த வையத்துறை கழுகை பிடித்து திண்ணையில் விட்டான். அங்கம்மாவின் பின்னால் அன்னமயில் வந்தாள். பச்சை முத்து பெட்டியை திறந்தான். ஆபரணங்கள் ஜொலித்தன. கண்ணெல்லாம் ஒளிவிட ஒற்றை வட சங்கிலி ஒன்றை எடுத்து அன்னமயிலுக்கு முன் நீட்டி, ஆத்தா வச்சுக்கோ என்றான். வேயண்ணா மறுத்து, அந்த வழக்கமெல்லாம் எங்க சனத்துக்கு கிடையாது. குதிரவாள் ரோமமும் குண்டுமணியும் போதும் எங்க பொண்ணுகளுக்கு என்றவர், பச்சைமுத்து, எங்க சனம் பசியாம கஞ்சி குடிக்கணும், அதுக்கு உண்டானதை அனுப்பி வை. புகையை உள்ளே இழுத்தார். அன்னமயில் ஆத்தாவுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் வேணாமா ஐயா? அன்னமயிலுக்கு என் தங்கச்சி மகன் அறிவேலு தான் மாப்பிள்ளை. 2 வீட்டு வளரியையும் கைமாத்துனா கல்யாணம் முடிஞ்சது. பச்சை முத்து சங்கிலியை பெட்டிக்குள் போட்டு மூடினான். அன்னமயில் கழுத்து தழும்பை தடவி கொடுத்தாள். வையத்துறை கழுகின் வாயில் விரலை கொடுத்து விளையாடி கொண்டிருந்தான். மூடிய பெட்டியை பச்சை முத்து கோணிப்பைக்குள் திணித்தான். கழுத்து வரை சந்தோஷம் கட்டி கிடந்தது. 3 தலைமுறைக்கு தாங்கு இந்த நகை. குனிந்து குனிந்து கும்பிடு போட்டான். நான் வரட்டுமா ஐயா? வரட்டுமா தாயி? தலையில் ஏறிய கோணிப்பைக்குள் நகைகள் குலுங்கின. இந்த கோட்டி பயலுக்கு வேல்கம்புல விளக்கெண்ணைய போட்டு உருவத்தான் தெரியும், வேற ஒன்னும் தெரியாது. ஊரை கடக்கும் வரை பம்மலாட்டம் போட்டு நடந்து போனான். வனங்களிலும் மலைகளிலும் அலைந்து திரியும் நாகமுனிக்கு மூக்கு வியர்த்தது. தன் குடிலுக்குள் ஒரு அந்நிய ஆடவன் பிரவேசித்து விட்டதை இங்கிருந்தே மோப்பத்தில் கண்டுகொண்டான். விழி நெருப்பில் புருவம் கருகியது. காடுகுடுங்க கத்தினான், ஹசார்தினார். பகுதி 16.
வேயண்ணாவின் மடியில் தலை சாய்த்து குறுகி கிடந்தான் வையத்துரை. முதுகில் தட்டி கொடுத்து மாற்றாமல் மூசு மூசு என அழுதான். வேயண்ணாவின் நெஞ்சுக்குள்ளும் முட்டியது. திண்ணை கதவோரம் அங்கம்மாவின் பின்னால் நின்ற அன்னமையில், வையத்துறை ஏன் அழுவுது என்றால் யாரும் பதில் சொல்லவில்லை. கூழாணி காதோரம் குனிந்து, அப்பத்தா வையத்துறை ஏன் அழுவுது அன்னமையில் மெல்ல கேட்டாள். இன்னைக்கு ஆடி அமாவாசை, செத்து போன அப்ப ஆத்தாவை நினைச்சு அழுவுறான். என்ன, வையத்துறை அப்ப ஆத்தா செத்து போயிட்டாங்களா? அப்ப திருவேட்டையின் சவப்பியும்? வேயண்ணா அன்னமையிலை அதட்டினார். கிழவியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே போன அன்னமையில், சொல்லு அப்பத்தா கெஞ்சினாள். அதெல்லாம் நம்ம கொம்பூதிக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்ததான். அவன் பிறந்த நாளும் அப்ப ஆத்தா செத்த நாளும் ஒண்ணு. இதே நாள்ல பாவிங்க கொண்டுட்டாங்க உச்சு கொட்டினாள். வேயண்ணா மறுபடி சத்தம் போட்டார். ஏய் புத்திக்கிட்ட கிழவி, வாயை புத்திக்கிட்டு இருக்க மாட்ட? கிழவி வாயை இறுக்கி கொண்டாள். அப்பத்தா மெதுவா சொல்லு. காலத்தி கதையை சொன்னா தாண்டி அது புரியும். ஆனா காலத்தி கதையை கன்னி பொண்ணுக கேட்க கூடாது. கூழாணி கிழவியின் முகம் இறுகியது. பழுத்து காய்ந்த உதடுகளை சுற்றி காலத்தி கதை மொசு மொசுவென ஆய்ந்து மொய்த்தது. பெரும்பச்சேரி ஊர் எல்லையில் காலத்தி அம்மன் தெய்வ வடிவெடுத்து நின்றாள். காலடியில் சனமெல்லாம் கவிழ்ந்து கிடந்தது. காலத்தி, எங்களை மன்னிச்சிருதாயி. இந்த 7 சனங்களால உன்னை காப்பாற்ற முடியல. கசிந்து ஒழுகும் இரத்தத்தோடு சேர்ந்து கண்ணீரும் காலத்தியின் பாதத்தை நனைத்தது. அழுகையும் இரத்தமும் காலத்தியை இழக்கவில்லை. கண்களில் உயிராட புள்ளி வெளிச்சம் கூட தட்டுப்படாத இருட்டுக்காக காத்திருந்தாள். அடிவயிறு கீறி கதவெடுக்கில் ரத்தம் தெரித்து செத்தபோதுதான் காலத்தி தனது சனங்களின் மேல் நம்பிக்கை இழந்து போனாள். சாம்பல் வெளிச்சம் போய் மையிருட்டு சூழச் சூழ வானத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்தாள் காலத்தி. சனங்கள் பதறி எழுந்தது. பெரும்பச்சேரி நோக்கி ஓடி கண் காதுகளை பொத்திக்கொண்டு குடிசைக்குள் பதுங்கிக் கொண்டார்கள். வனப்பரப்பெங்கும் காலத்தியின் அழுகுரல் கேட்டது. வீரன மகராசா, நீ எங்க இருக்க? என் உசுறு அழுகிற நேரம் நீ எங்க போன? சூறாவளி கிளம்பியது. மரங்கள் அழைக்கொழிந்தன. உழவு கட்டிகள் உயர பறந்தன. பொழிமாறி விழுந்தன. சுழிக்காற்று பூமியை குடைந்தது. பயிறு நெறிதே, நெஞ்சு அடக்கிதே. மரங்கள் உச்சியில் தீப்பற்றி எரிந்தது. குதிரை ஏறி வேட்டைக்கு புறப்பட்ட குலசாமிகள் சகுனத்தடை கழிய காத்திருந்தனர். வீரன மகாராசா எங்க இருக்க? காட்டு முனிகள் எல்லாம் மாற்று இடம் தேடி அலைந்தன. காலத்தி, இங்க வராத. வீரனின் சத்தம் சங்கொலியாய் கீறி வந்தது. வீரன மகாராசா எங்க இருக்க? முனி விழுந்த காட்டில் உழுது கொண்டிருந்த வீரனின் கொழுமுனை பிளந்து போகும் தடங்களில் நெருப்பு கங்குகள் புரண்டன. மணியக்கார வீட்டு மாடத்து கிளியே, உன் ரெக்கையை வெட்டின கத்தி கழுத்தை விட்ட வருது. நீ இங்க வரவேணா, நான் வந்து காப்பாத்துறேன். நிறைசூழி காலத்தி பெருத்த வயிற்றோடு தடுமாறி நடந்தாள். வீரன மகாராசா, எனக்கு உன் மடி வேணும். நான் தலை சாய்க்கணும், வயிறு கணக்குது. வேண்டாம், வராத காலத்தி. தீயெறியும் பனைமர உச்சியில் எட்டு வைத்து நடந்த காலத்தி முனி விழுந்த காட்டுக்கு வந்ததும் கவிழ்ந்து பார்த்தாள். ஏற்கொழு முனையில் ரத்தம் தெரித்து கிடந்தது. கூழாணி கிழவி வாயை இறுக்கி கொண்டாள். அவள் சொன்ன கதை அன்னமயிலுக்கு முழுசா விளங்கல. கிழவியை இழுத்து கொண்டு வீட்டுக்கு வெளியே வந்த அன்னமயில் சுவரோர நிழலில் உட்கார வைத்தாள். திண்ணையில் இன்னும் வேயண்ணாவின் மடியில் தலை சாய்த்து படுத்திருந்தான் வையத்துரை. கிழவியின் முகவாயை தடவி, அப்பத்தா கதை ஒண்ணுமே விளங்கல என்றாள். காலத்தி கதைய கன்னி பொண்ணுங்களுக்கு சொல்லக்கூடாதுடி. கிறுக்கு சிரிக்கி உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னு ஓட்டுருவான். அதுதான் பாதி கிணறு தாண்டியாச்சே, அப்புறம் என்னவா? கிழவியின் கைகளை எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்டாள் அன்னமையில். கிழவியின் வாயில் கொத்து கொத்தாய் கதை தொங்க ஆரம்பித்தது. பெருநாழி மணியக்காரர் வீடுதான் அந்த காலத்தில் பெரிய வீடு. அத்தனை சாதிசனமும் அங்கேதான் கைகட்டி சேவகம் பண்ணணும். தொழுவத்திலே அவிழ்த்து விடுகின்ற கிடைமாட்டு மணிச்சத்தத்திலேதான் பக்கத்து ஊரெல்லாம் கண்ணு முழிக்கும். மணியக்காரர் 6 அடிக்கு மேல் ஓங்குதாங்கான ஆள். கழுத்தை சுற்றி விசிறி மடிப்பு பட்டு துண்டு போட்டு குடைபிடிச்சு நடந்து வந்தால் செருப்பு சட்டத்துக்கே ஊரு மரியாதை பண்ணும். வீட்டோட 3 பொண்டாட்டி, ஊரெல்லாம் வப்பாட்டிக. 6 ஆண் வாரிசு, 1 பொண்ணு. அவதான் காலத்தி. காலத்தி பிறந்த வருஷம் களஞ்சியம் பொங்குச்சு. தவசம் தானியமெல்லாம் கொட்டி வைக்க இடங்கொள்ளாம தெருக்காடெல்லாம் மிதிவட்டது. பருத்திய மாட்டு தொழுவத்துல அடைச்சாங்க. செல்லமக காலத்தி மூச்சு விட்டு வெள்ளாம பொங்கி போச்சு பொங்கி. கூட்டு வண்டியையும் வில்லு வண்டியையும் பராமரிக்க தனித்தனி ஆளுக. கெடமாட்டுக்கு, உழவு மாட்டுக்கு, பந்தய மாட்டுக்கு தனித்தனி தொழுவங்க. மணியக்காரர் ஏறி வர்ற கூட்டு வண்டி கல்யாண பொண்ணு சோடனையில எப்பவும் இருக்கும். தூரத்து தேசத்துல வாங்கி வந்த பூரணி மாடுகளை வேடிக்கை பார்க்க ஊர் திரளும். பெரும்பச்சேரி வீரனன் தான் மணியக்காரருக்கு வண்டி ஓட்டி.
கூட்டு வண்டியையும் பூரணி மாடுகளையும் தங்க அண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டான். மணியக்காரரு போற வர்ற இடமெல்லாம் நிழலா இருப்பான். நெஞ்சு தக்கான இளவட்டம், கம்பு விளையாட்டுக்காரன், பாத்தி நத்து மாதிரி கண்ணை கீற உடம்பு கட்டு. கூலி வாங்க வர்ற சனமெல்லாம் கோட்டைக்கு வெளியே நிக்கணும். வீரனன் ஒருத்த மட்டும்தான் வீட்டுக்குள்ள போய் வர்ற ஆளு. அரங்கு அரங்கா பெரிய வீடு. அம்மனுக்கு வளர்க்குற முளப்பாரி மாதிரி வெயில் முகம் பாராம காலத்தி வளர்ந்தா. வெதநல்ல தொட்டு கொடுக்கறதுலேருந்து வீடு முழுக்க விளக்கேத்துறதெல்லாம் காலத்தி தான். காலத்திய பெத்து போட்ட முட்டு வீட்டிலேயே ஆத்தா இறந்து போனா. அண்ணன் தம்பிமாரு பொஞ்சாதிக 6 பேருக்கும் ஒரு பொறாம. எதுக்கெடுத்தாலும் காலத்தி காலத்தின்னு அப்பனும் அண்ணன் தம்பியும் கொண்டாடுறது பிடிக்கல. கூடி கூடி பேசினாளுக. ஆனாலும் புருஷமார்கள்ட்ட வாய் திறக்க முடியல. காலத்திய குறை சொன்னா கழுத்தை அறுப்பானுக. வீட்டுக்குள்ள புழங்குற ஒரே வெளி இளவட்டம் வீரனன் தான். காலத்திக்கு பத்தி படற ஒரு கொம்பு தேடுற பருவம். மதனிமார்களுக்கு வீரண்ணன் மேல கண்ணு விழுந்தது. காலத்திக்கு சேவகம் பண்ண ஒரு கூலிக்கார பொண்ணு இருந்தா. குளிக்க தண்ணி இறைச்சி வைக்கிறதுல இருந்து குங்குமம் வச்சு விடுற வரைக்கும் காலத்திக்கு எல்லாம் அவதான். யாருக்கும் தெரியாம மதனிமார் கூடியே அவளை விரட்டி விட்டுட்டாளுக. வீரனனை கூப்பிட்டு காலத்திக்கு இனிமே நீதான் எல்லாம்னு சொல்லவும் வீரனை முடியாதுன்ட்டான். மதனிமார் கூடி மிரட்டிட்டாளுக. கதை சொல்லிக் கொண்டிருந்த கூழாணி கிழவியின் முகத்தில் ஏறுவையில் சுள்ளென அடித்தது. வெயில் கொடுமை தாங்கல, கதை போதும். எழப்போன கிழவியை அன்னமையில் அமுக்கி உட்கார வைத்தாள். அப்பத்தா, காலத்துக்கு என்ன ஆச்சு? யாரடி இவ இந்த பரபரக்கிறா? அப்பத்தா அப்பத்தா சொல்லு அப்பத்தா. முகவாயை பிடித்து கெஞ்சினாள். காலத்தி கதைய கன்னி பொண்ணுங்க கேட்க கூடாதுடி. கிழவி மறுபடி திமிரி எழுந்தாள்.